நண்பர்களே, நம்ம இன்னைக்கு ஒரு ஃபுட் ரெசிபி, அருமையான ஒரு அறுசுவை உணவு தான் செய்ய போறோம். சாப்பிட்றதுக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி. அதுக்காக அந்த ஃபுட்டு, அந்த ஒரு ரெசிபியை செய்யறதுக்காக நமக்கு மாஸ்டர் மகேந்திரன் வந்திருக்காரு. இவரு அந்த அருமையான ஃபுட் ரெசிபியை நமக்கு செஞ்சு காட்ட போறாரு. வாங்க அந்த ஃபுட் ரெசிபியை எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள், அதை முதல்ல லிஸ்ட் எடுத்துக்குவோம். சொல்லுங்க மாஸ்டர். 2 கப்பு பால். 2 கப்பு பால் சொல்லியிருக்கிறாரு, எழுதிடுவோம். 100 எலுமிச்சம்பழம், கிராம்பு, புதினா. அடுத்தது கடைசியா தேவையான பொருள் உப்பு. உப்பு உப்பு எழுதுவோம். ஓகே நண்பர்களே, நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் குறிப்படுத்திட்டோம். இனி இதை வாங்கிட்டு வந்து சமையலை தொடங்கும், அடிச்சு பொழிக்கிறோம். நண்பர்களே, நாம மாஸ்டர் மகேந்திரன் சொன்ன எல்லா பொருட்களையும் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இனி ஒரு பொருளா பார்ப்போம். வாங்கின பொருள் எல்லாம் ஒவ்வொன்றா எடுங்க. அந்த 2 கப்பு பால் எடுங்க. இந்தாங்க 2 கப்பு பால், 8 பிஸ்கட்டு, 4 பிஸ்கட்ல 1 கப்பு பால் இருக்கு. நீங்க கேட்டது 2 கப்பு பால், இல்ல 8 பிஸ்கட் இருக்கு. அதை வையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு. 100 எலுமிச்சம்பழம் எடு. இந்தாங்க, இதுல 100 எலுமிச்சையின் சக்தி இருக்கு. கிராம்பும் புதினையும். இதுல கிராம்பு மற்றும் புதினா இருக்கு. உப்பு. உப்பு இந்தா, இதுல உப்பு இருக்கு. இப்போ தொடங்குவோமா? இதுக்கு கடைக்காரன் சில்லற இல்லைன்னு சொல்லி மிட்டாயாவை தந்துட்டானா? நல்ல காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக. நண்பர்களே, இப்போ நம்ம பாலியல் பலாத்காரம் செய்ய போறோம். மாஸ்டர், என்ன மாஸ்டர் சொல்றீங்க? எங்கிட்ட பால் இல்ல, பாலில் பலகாரம் பண்றேன்னு சொல்றீங்க. ஐயோ, சாரி, எனக்கு தங்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. பாலில் பலகாரம் தான் செய்ய போறோம். நண்பர்களே, அவர் பாலியல் பலாத்காரம் பண்ண போகல, பாலில் பலகாரம் பண்ண போறாரு. அது லைட்டாக டங்கு ஸ்லிப் ஆச்சு, அப்படி வந்துருச்சு. இப்போ பால் பலகாரம் எப்படி செய்யலான்னு எனக்கு டங்கு ஸ்லிப் ஆகுது அவர் சொல்லுவதை கேட்டு. பால் பலகாரம் எப்படி செய்யலான்னு இப்போ வீடியோவில் பார்ப்போம். அது இவர் 4 பிஸ்கட்ல 1 கப்பு பால் இருக்குன்னு சொல்லி இருக்காரு. நம்ம இப்போ 8 பிஸ்கட் ஆட்டு 2 கப்பு பாலை உள்ள விடுவோம். ஓகே நண்பர்களே, பால் போட்டாச்சு. அப்புறம் 100 எலுமிச்சை. இதில் 100 எலுமிச்சை இருக்குன்னு சொல்லியாரு. அதை பிழிஞ்சு விடுவோம். செலவு மிச்சம். இப்போ புதினா மற்றும் கிராம்பு இருக்குன்னு சொல்லி இருக்காரு. அதை எடுப்போம். போதும். கடைசியா இதுல உப்பு இருக்குன்னு சொல்லியாரு. நம்ம தேவையான அளவு உப்பை போடுவோம். போதும். தொடங்கிடலாமா? இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு நம்ம நல்லா கிண்டுவோம். நண்பர்களே, நம்ம எதிர்பார்த்தபடி பால் பலகாரம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பால் பலகாரம் கொஞ்சம் தண்ணி அதிகமாயிடுச்சு, அதனால இது இப்போ கூழ் பலகாரம் மாதிரி இருக்கு. சரி, ஏதோ மாஸ்டர் மகேந்திரன் நம்ம சொல்லி செய்து தந்தாரே, அதான் குடிப்போன்னு சொல்லிட்டு குடிக்கிறோம். மாஸ்டர் ஊத்துங்க மாஸ்டர், டேஸ்ட் பார்ப்போம். என்னோட சாப்பாடுக்கு எல்லாருமே அடிமை, தெரியுமா தெரியாதா? டேஸ்ட் பாருங்க. மனம் சும்மா பட்டே கலப்புது. மகேந்திர சமையல்னா சும்மாவா? அருமையான பால் பலகாரம் சூப்பரா இருக்கு. யாரு? நண்பர்களே, நம்ம மாஸ்டர் மகேந்திரன் பால் பலகாரம் செய்து தாரன்னு சொல்லிட்டு எதே ஒன்று செய்து வந்தது. வயத்துக்குள்ள போய் கடமுடா சவுண்ட், இடி சவுண்டெல்லாம் கேட்குது. தூக்கிட்டேன் கக்கூசுவாடியா, எஸ்கேப் ஆக வேண்டிய கக்கூசா பார்த்து. ஒரு வழியா
நான் கக்கூசுக்கு போய் வயத்தை க்ளீன் பண்ணிட்டு இங்கே வந்து மாஸ்டர் மகேந்திரனை பார்க்குறேன். அவரை காணல. அவரை தேடி தேடி பார்க்கும்போது கடைசி அவர் இருக்க இடத்த பாருங்க. அவரும் இதை டேஸ்ட் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன்.